என்ன மேடம், எங்களை சொல்லிட்டு நீங்க சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க? வாய் மூடு. நான் ஒன்னும் சைட் எல்லாம் அடிக்கல. எம்டி இருக்காரான்னு பார்த்தேன். நம்பிட்டேன். பட் மித்ரா என்ன சொல்றாளோ அதுதான் எங்க வீட்ல சட்டம். அது மட்டும் தான் எங்க வீட்ல நடக்கும். ஆதி, ஐயோ ஓகே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு லேசா தலை வலிக்குது. ஆதி, காஃபி சொல்லட்டுமா? ஓகே சார். பியூன் கிட்ட சொல்லி காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்படியே பாரதி கிட்ட சொல்லி ஸ்டாக் லிஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. பாரதி மேடம், எம்டி சார் உங்களை ஸ்டாக் லிஸ்ட் எடுத்து வர சொன்னார் மேடம். ஷூர் சார். ஓகே மேடம். ஓகே, நீங்களும் வந்துடுங்க. நானும் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறேன். 2 பேரும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பாய். மித்ரா, நம்ம ஆடிட்டர் மூலமா கல்கட்டா கிளைண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. நான் போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். மித்ரா, ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் ஆதி இருந்ததுனால என்னால பேச முடியல. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்கேயே செட்டில் ஆவீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆதி இப்போ நடந்துக்கிறத பார்த்தா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அமெரிக்கா போறீங்க போல இருக்கே. சாரிண்ணா, ஆதிக்கு இங்க அவ்வளவா செட் ஆகாது. ஸோ நாங்க அங்க போறது தான் பெட்டர். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்ல உன் விருப்பத்துக்கு எதிராக நான் ஏதாவது நடந்துருக்கேன்? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்காக கொஞ்சம் யோசி மித்ரா. எத்தனை வருஷம் தான் உன்னை பிரிஞ்சு நாங்க இருக்கிறது மித்ரா? எனக்கு அப்புறம் இந்த பிசினஸ் எல்லாம் நீ தானே பாத்துக்க போற. புரியுது. ஆனா என்னமோ இந்த விஷயத்துல மட்டும் ஆதி என்னால கன்வின்ஸ் பண்ணவே முடியல. நீ நினைச்சா முடியும் மித்ரா. இங்க பாரு, நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். ஒரு அண்ணனா நான் எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். பாருங்க, இந்தாங்க சார், நீங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு. தேங்க்யூ. பாரதி, கோயம்புத்தூர் ஃபேக்டரியோட அக்ரிமெண்ட்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறதா ஆடிட்டர் சொன்னாரு. அதை எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? ஷூர் சார். சரி, நான் மீட்டிங் முடிச்சுட்டு கால் பண்றேன். ஓகே. காஃபி வேணும். சாரி மேம், இந்த ஆபீஸ்ல ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளுங்க இருக்காங்க. அவங்க வேலைய அவங்க தான் பாப்பாங்க. அவங்க தான் பார்க்கணும். ஓ ரியலி? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறவன் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க கொடுக்கற சம்பளம் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இல்ல மேம். குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜருங்கிற என்னோட போஸ்டுக்கு தான். அந்த வேலை மட்டும்தான் நீங்க பாக்கணும்னு நாங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா? காஃபி போட்டு கொடுக்கணும், உங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு எந்த அக்ரிமெண்ட்டும் போடலையே மேடம். ஏய்,
நான் நினைச்சா இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் தெரியுமா? இந்த வேலை இல்லனா வேற எங்கேயுமே வேலை இருக்காதா என்ன? வேலை தெரிஞ்சவங்களுக்கு எங்க வேணாலும் வேலை கிடைக்கும் மேடம். என்னையும் என் திறமையும் நம்பி மட்டும் இவ்ளோ தூரம் வந்தவன். என்கிட்ட இந்த மாதிரி யாருமே இப்படி பேசுனதே இல்ல. என்கிட்டயும் யாரும் இப்படி பேசினதே இல்ல மேம். இங்க பார், தேவையில்லாம என் கோபத்தை சம்பாதிக்காத, அது உனக்கு நல்லதே இல்ல. நிறைய பாத்துட்டேன் மேம். கோவத்தால என்னெல்லாம் நடக்கும்னு அனுபவிச்சு அத கடந்து வந்தவதான் இந்த பாரதி. அதனால அடுத்தவங்க கோவம் என்ன ஒண்ணுமே பண்ணாது. இங்க பார், காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தனா இப்பவே நான் உன்னை மன்னிப்பேன். நான் தப்பே பண்ணாம உங்ககிட்ட எதுக்கு மன்னிப்பு வாங்கணும்? எனக்கு வேலை இருக்கு. காஃபி வேணும்னா சொல்லுங்க, பியூன் அண்ணாவை எடுத்துட்டு வர சொல்றேன்.